இன்று நம்மோடு கூட அரங்கில் கலந்து கொண்டு தங்களுடைய ஆழமான கருத்துக்களை நம்மிடம் பதிவு செய்வதற்காக லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில முதன்மை அமைப்பு செயலாளர் ஜெயகாந்த் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் பேசுவதற்கு நிறைய இருக்கு, வாருங்கள் பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். வாழ்த்துக்கள் சார். லட்சிய ஜனநாயக கட்சியினுடைய அமைப்பு செயலாளரா நீங்க தேர்வு செய்யப்பட்டிருக்கீங்க. இந்த சூழல்ல இன்றைக்கு உங்க லட்சிய ஜனநாயக கட்சியினுடைய இலக்கு என்ன, அவர்களுடைய அரசியல் பயணம் எதை நோக்கி போற மாதிரி, ஏன் அப்படி ஒரு பாண்டிச்சேரியில அப்படி ஒரு நிலைக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா பாண்டிச்சேரியை பொறுத்த மட்டும் நீண்ட காலமா நிறைய தேசிய கட்சிகள், மாநில கட்சிகளாக இருக்கலாம், அந்த கட்சிகள் எல்லாம் ஒரு மூத்த தலைவர்களை பார்த்த ஒரு மாநிலம் அது. இப்போ ஒரு இளைய தலைமுறையா வந்திருக்காரு உங்க தலைவர் அப்படின்ற விதத்துல நீங்க எப்படி பார்க்கிறீங்க? உங்க கட்சியின் செயல்பாடு என்ன? பொதுவாக பாண்டிச்சேரி பொறுத்தவரை தேசிய கட்சிகளுடைய தலைவர்களும் சரி, மூத்த முதலமைச்சர்களாகவே இருப்பாங்க. வயதில் மூத்தவர்களாக, அனுபவத்தில் மூத்தவர்கள் எல்லாம் தேசிய கட்சிகள். இந்த காலகட்டத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி உடைய நிறுவனர் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் காலடி வைத்து கட்சி ஆரம்பித்து 6 மாத காலத்திலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தற்போது தினந்தோறும் நம்ம அவருக்கு வாக்களித்த மக்களுக்கும் சரி, பாண்டிச்சேரி நகரத்துக்கு என்னென்ன தேவைகள் தினந்தோறும் சாலையில பாத்தீங்கன்னா சிக்னல் இருக்காது, ரோட்ல சிக்னல் இல்லாம இருக்காது, சாலை வழி பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை, இந்த மாதிரி அடிப்படை பிரச்சனை அவர் தானாக இறங்கி ஒவ்வொரு நாள் என்னென்ன பிரச்சனையோ அதை தீர்த்து கொண்டு வருகிறார். குறுகிய காலகட்டத்துல அவர் ஜெயிச்ச குறுகிய காலகட்டத்துல அது பொதுவா குறுகிய காலகட்டத்துல யாரும் இந்த அளவுக்கு முயற்சி எடுத்த ஒரு சரித்திரம் அங்க கிடையாது பாண்டிச்சேரியில. அது பிரெஞ்சு கவர்மெண்ட் அவங்களுடைய ஆட்கள், பிரெஞ்சு கவர்மெண்ட்னா அவங்க இருக்கிற ஏரியாக்கள் மட்டும்தான் அந்த டிசிப்ளினிட்டி அவங்களுடைய ஹெல்ப் என்ன பண்றதெல்லாம் அந்த இதுலதான் இருக்கும். அந்த பிரெஞ்சு கவர்மெண்ட் அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு ஈக்குவலா பிரெஞ்சு கவர்மெண்ட் ஈக்குவலா ஒரு தரமான அரசியலை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் அவர்கள் தினந்தோறும் மக்களுக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார். அவருடைய குறைகளை தீர்த்து கொண்டு அவர்கள் எல்லாருமே மீடியாலே இருக்கு. அவர் செய்த செயல்கள் அனைவரும் நன்றி தெரிவிக்கிறார்கள். தினந்தோறும் குறைகளை கேட்கிறாங்க. அதே மாதிரி லீகல் டீம், வழக்கறிஞர்னு ஒரு அணி ஒண்ணு வச்சிருக்காரு. வீக்லி ஒன்ஸ் அவங்க என்ன பண்றாங்க, பாண்டிச்சேரியில இருக்கிற மக்களுக்கான குறை தீர்ப்பு இது மாதிரி மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளோ அதை முன்னெடுத்து வச்சு அந்த ஒரு வழக்கறிஞர் அணி இதெல்லாம் பாத்தீங்கன்னா குறுகிய காலத்துல இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு. இது இளைஞர்கள் மத்தியில மிகவும் எல்லாருக்கும் ஒரு ஊக்குவிக்குமாறு ஒண்ணு இருக்குது. அவர் அவருடைய செயல்பாடுகள், அவருடைய நிகழ்வுகள், அவர் பண்ற சேவைகள் அனைத்துமே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. பொதுவா தமிழகத்தை பொறுத்த மட்டும் சமீப நாட்களா இளைஞருடைய பங்களிப்பு, அரசியலில் ஆர்வம் காட்டுவது அல்லது அரசியலிலே தன்னுடைய ஆளுமையை நிலைநிறுத்தி அதன் மூலமாக மக்கள் சக்தியை ஈர்ப்பது என்பதான நிலை இருக்கிறது. சமீபத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் ஒரு தனியாக ஒரு இயக்கம் ஆரம்பித்திருக்காரு. இயக்கம் ஆரம்பித்த பிறகு இளைஞருடைய பட்டாளம், இளைஞருடைய அவருக்கு கூடப்படுகிற அந்த கூட்டோடைய எண்ணிக்கை துவங்கப்பட்ட போதே அந்த இயக்கத்திற்கு பெரிய அளவிலான எண்ணிக்கை வந்தது. அப்போ ஒரு இளைஞர்கள் இன்றைக்கும் ஒரு புதிய இளைய தலைமுறையை தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு வேக்கம் அவர் புரிஞ்சுட்டு வந்திருப்பாருன்னு நினைச்சீங்களா? அதாவது திரு அண்ணாமலை அவர்கள் விடி லீடர்ஸ் போட்டு ஒரு இயக்கம் உருவாக்கி ஆன்லைன்ல ஒரு 18 லட்சத்துக்கிட்ட உறுப்பினர்கள் சேர்ந்தாங்க. ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம், ஒரு இளைஞருக்கு ஒரு ஆர்வமான ஒரு விஷயம். அதாவது ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு 18 லட்சம் பேர் ஜாயின் பண்றாங்க. இப்பொழுது லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமிழ்நாட்டில் அடியெடுத்து வைத்து பொதுச் செயலாளர் அவர்கள் திரு மாண்புமிகு மரியாதைக்குரிய திரு நெல்லை ஜீவா அவர்களை நியமித்து பொறுப்பாளர்களை அழைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களும் பொறுப்பாளர்கள் சேர்த்துட்டு இருக்காங்க. அண்ணாமலை அவர்களுடைய இயக்கத்தை விட அது ஒன்றும் அவர் இன்னும் ஆரம்பிக்கல. அண்ணாமலை இப்பதான் இயக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா ப்ரீவியஸாவே இங்க செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. லட்சிய ஜனநாயக கட்சியுடைய செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. இளைஞருடைய ஆர்வங்களும் பொறுப்பாளர்களும் அலைமோது கொண்டு வருகிறார் தமிழ்நாட்டுல. எங்களுக்கு பொறுப்புகள் கொடுங்க, வாலண்டரிஸா வராங்க தேடி நம்ம. ஏன்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாண்டிச்சேரியுடைய நகர்வுகள் பாக்குறாங்க. சட்டமன்ற இவ்வளவு நன்மைகள் பண்றாரு, தமிழ்நாட்டுல இந்த மாதிரி நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் செய்வார் என்ற ஒரு ஆர்வம் இளைஞர்களுடைய நாளடைவில் வந்துட்டே இருக்கு. தினந்தோறும் அலுவலகத்தில் பொறுப்புகள் நிறைய மாவட்டத்துல இருந்து வராங்க, அணுகுறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது இளைஞர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியில ரொம்ப இளைஞர்களோட நிறைய மூத்த அரசியல்வாதிகளும் வராங்க. பட் கம்பேரிட்டிவ் பார்த்தீங்கன்னா இளைஞர்களுடைய ஆர்வம் லட்சிய ஜனநாயக கட்சியில முக்கியத்துவம் கொடுக்குது. இது செயல்பாடுகள் இந்த முக்கியத்துவம் காலங்களில் என்று சொன்னால் இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரப்போற, உள்ளாட்சி தேர்தல்
இதுக்கெல்லாம் மிகவும் ஒரு கட்சி ஒரு அங்கீகாரம் முக்கியமாக ஒரு செயல்பட்டு வரும். அதுல பெரிய அளவுல வரும். ஏன்னா ஊராட்சி அமைப்புகள் எல்லா இடத்துலயுமே வந்து லட்சிய ஜனநாயக கட்சியுடைய பார்ட்டியுடைய மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க, கலந்துக்கிறாங்க. இங்க நோக்கங்கள் உள்ளாட்சி தேர்தல்ல வெற்றி வாய்ப்பை நோக்கி சென்று கொண்டு இருக்குது லட்சிய ஜனநாயக கட்சி. இப்போ பாண்டிச்சேரியில கட்சி துவங்கின நீங்க தமிழ்நாட்டை நோக்கி பயணிப்பதன் போது தமிழகத்துல ஏற்கனவே இங்க திராவிட கட்சிகள் என்று 2 கட்சிகள் இருக்கு. அவங்களுக்கான ஆளுமையை மீறிதான் இன்றைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு. தமிழக முதலமைச்சர் முதல் தேர்தல் களத்தை சந்தித்த உடனே தன்னுடைய மிகப்பெரிய அளவில் மக்கள் செல்வாக்க பெற்றிருக்காரு. அப்படி இருக்கும்போது இங்க தமிழ்நாட்டு நீரோட்டத்துக்குள்ள வரும்போது ஒரு கூட்டணி அமைப்பதற்கான சூழல் உருவாகும்னு நினைக்கிறீங்களா? சற்று இப்போ நம்ம ஒரு சுச்சுவேஷன் சொல்லணும்னா அந்த மாதிரி ஒரு கூட்டணி லட்சிய ஜனநாயக கட்சியில இருந்து தலைவர்கிட்ட இருந்து எந்த ஒரு அறிவிப்பு வரல. எதிர்காலங்கள் வர வாய்ப்பு இருக்குது, சொல்ல முடியாது. இளைஞர்கள் இப்போ தாவைக்கால வந்து சேர்ந்திருக்காங்க, அது ஒரு விஷயம் வேற. இப்ப எங்க லட்சிய ஜனநாயக கட்சியில இருந்து பல இளைஞர்கள் மாற்று கட்சியில இருந்து வந்துட்டு இருக்காங்க. அது அவங்களுடைய சொந்த விருப்பங்களா இருக்கட்டும், அவங்களுடைய மனதளவில் வந்து நம்ம மேல லட்சிய ஜனநாயக கட்சி மேல ஒரு நம்பிக்கை கூட இருக்கலாம். சரி, ஏன்னா அவங்க காலங்கள் பார்த்துட்டு இருக்காங்க. தாவைக்கா வந்து 2 மாதங்கள் ஆகுது. 2 மாதங்கள் என்னென்ன தாவைக்கா பண்ணிட்டு இருக்காங்கன்றது அனைவரும் பார்த்துட்டு இருக்காங்க. லட்சிய ஜனநாயக கட்சி வந்து எம்எல்ஏவை அவரு தலைவர் அவர்கள் என்னென்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்கள், சென்னை தமிழ்நாட்டுல என்னென்ன தேவைகள் இருக்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதால அந்த ஒரு சுச்சுவேஷன்ல நிறைய மாற்று கட்சிகள் தினந்தோறும் வந்துட்டு இருக்காங்க. சரி, இப்போ இங்க இருக்கக்கூடிய சூழல்கள்ல பார்க்கும்போது திரு மார்ட்டின் அவர்களுடைய குடும்பம் பொறுத்த மட்டும் ஒரு தொழில் நிறுவனத்தினுடைய நிறுவனராக இருந்தார்கள். ஒரு காலத்துல தமிழகத்துல லாற்றின் அதிபர் என்பதான நிலைப்பாட்டில் மார்ட்டின் அவர்கள் இருக்காரு. இப்ப அவருடைய மனைவி ஒரு அதிமுக என்ற கட்சியினுடைய தேர்தல் களத்துல சந்திச்ச உடனே எம்எல்ஏ ஆயிட்டாங்க. அவருடைய மகன் பாண்டிச்சேரியில ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, அங்க உடனே எம்எல்ஏ ஆகிறார். அவருடைய மருமக என்று சொல்லப்படுகிறது ஆதவர்ஜனா, தற்போதைய அமைச்சர் அவர்கள் வந்து தாவேகா கட்சியில இணைகிறாரு. அவங்க வந்து அமைச்சராகவும் ஆயிட்டாங்க. இப்படி ஆளுமைக்குரிய தளங்களிலே ஒரு குடும்பத்தினுடைய முக்கிய பொறுப்புகள் வருகிறார்கள் அப்படின்னு சொன்னா, அப்போ அவங்க மீது சொல்லப்படுகிற விமர்சனங்கள் அதெல்லாம் வேற மாதிரியான விமர்சனங்கள், நம்ம அந்த எதிர்மறை விமர்சனங்கள் எல்லாம் கடந்துருவோம். அவருடைய செல்வாக்குகள், அவர்கள் மக்கள் மத்தியில் செய்கிற சமூக பணி, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மார்ட்டின் சாரை பொறுத்த மட்டும் நிறைய பணிகளை பண்ணிருக்கேன், என்ன கண்கூட பார்த்திருக்கேன். ஒரு காலத்துல அவரோட பயணித்திருக்க காலம் இருக்கிறது மார்ட்டின் சாரை பொறுத்த மட்டும். அதே போல அவருடைய தாயார் லீமா ரோஸ் அவங்க எம்எல்ஏ இருக்காங்க. எம்எல்ஏ அவருக்கு முன்னாடி நிறைய சமூக பணிகள்ல நிறைய ஈடுபாடு உள்ளவர்கள் என்பதான பதிவு இருக்கிறது. எனவே அப்படி மக்கள் மத்தியில் ஈர்ப்பு இருக்கும்போது அவங்களுடைய செய்கிற தொழிலோ அவர்கள் செய்கிற பணிகளை விட மக்கள் மத்தியில் அவர்கள் வைத்திருக்க செல்வாக்குன்ற முறையில ஒரு சார்லஸ்க்கு எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போது குடும்பத்துல மொத்தம் நீங்க சொல்றீங்க 3 பேர் இருக்கிறார்கள் என்று. இதுல வந்து நமக்கு 2 விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தர் வந்து மக்களிடையே ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறதுன்றது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். இதுல வந்து இவங்க ப்ரீவியஸாவே கட்சி வர முன்பே மக்களிடையே ஒரு செல்வாக்கு பெற்றவர்களாக தான் இருக்க வேண்டும். திடீர்னு வந்து யாரும் வந்து டக்குனு எம்எல்ஏ ஆக போறோம், அந்த ஈர்ப்பு இல்லைன்னா அரசியலுக்குள்ளே வர முடியாதா? அந்த மாதிரி இப்ப ஆதவர்ஜன் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கட்சியில இருந்தாரு, இப்ப தாவைக்கல இருந்தாரு, ப்ரீவியஸ்ல ஒரு கட்சியில இருந்தாரு. நிச்சயம் அதோடைய தொண்டர்கள் இருக்காங்க, அவருக்குரிய ஒரு மரியாதை இருக்கு. இவரு சார்லஸ் அவர்களுக்கு ப்ரீவியஸா வந்து மக்களிடையே சமூக சேவைகள் பல வந்து பாண்டிச்சேரியில பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு செல்வாக்கு இருக்கிறது. அவர் தாயார் அவர்கள் தமிழ்நாட்டுல பல சேவைகள் செய்திருக்காங்க, அவரு செல்வாக்கு இருக்குது. இன்னும் சொல்ல போனா இவரு மூவருமே சட்டமன்றமா ஜெயிச்சு அதுக்கப்புறம் தான் நிறைய மக்களுக்கே இவருடைய உறவுகள் தெரியும். யாருக்கும் தெரியாது உங்களுக்கு. அதாவது எலெக்ஷன் நடக்கும் போதும் சரி, இவங்க என்னென்ன உறவுன்னு யாருக்கும் மக்களுக்கு தெரியாது. இப்பொழுதுதான் நிறைய பேருக்கு தெரிய வருது இவருடைய தாயார், இவருடைய ஒரு இது வந்து இப்போதான் எல்லாருக்கும் தெரிய வருது. தவிர உங்களுக்கு ஆரம்ப கட்டத்துல வந்து அந்த ஒரு விமர்சனமோ அந்த ஒரு விளம்பரமோ யாரும் வந்து பண்ணிக்கல. சரி, இப்போ அவங்களுடைய இலக்கு அடுத்த கட்டமா இப்ப நிறைய சமூக பணிகள் செய்யறாரு, நிறைய சோசியல் மீடியால எல்லாம் அவரை பத்தி நிறைய செய்திகள் வந்துட்டுலாம் இருக்கு. இப்ப அடுத்த இலக்கு வந்து எதுவா இருக்கும்? உள்ளாட்சி தேர்தல் தானா? உள்ளாட்சி தேர்தல்ல தனக்குரிய வெற்றியை தீர்மானிக்கிற ஒரு அதிகாரத்தில் இருக்கிறது. நிச்சயமாக அனைத்து இடங்களிலும் ஊராட்சி அமைப்பில் உள்ள அனைத்து நகரம் வார்டு எல்லாத்திலுமே வந்து தங்களுக்கான மிகப்பெரிய வலிமை உண்டு. அதற்குரிய பொறுப்பாளர்களை நியமிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடியே உங்களுக்கு எல்லாருடைய நம்மளுடைய கேண்டிடேட்ஸ் உடைய வலு வந்து எல்லாமே உங்களுக்கு வெளிப்படையாக அறிவிக்கப்படும். பொதுவாக தமிழகத்தை பொறுத்த மட்டும் ஒரு புதுசா ஒரு கட்சி உதயமாகுது அப்படின்னா அந்த கட்சியில வந்து மாற்று கட்சியில இருந்து வந்து சேர்றவருடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா தாவேக்காக வந்து இன்னைக்கு ஆட்சிப்பிடும் அதிகாரத்துக்கு வந்ததுனால ஏகப்பட்ட பேர் வராங்கன்ற செய்தி இருக்கு. முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் மந்திரிகள், இப்படி பல பெயர்கள் சொல்லுது.
ஒரு ஒரு லட்சிய ஜனநாயக கட்சி என்ற ஒரு இயக்கத்தை துவங்கி இருக்கிறார் என்று சொன்னால் அவர் மத்தியில அதனுடைய கட்சியினுடைய வளர்ச்சி தேர்தல் களத்துக்குள்ள போறாரு. இனிமேல் தான் தேர்தல் களங்கள்ல பெரிய அளவுல சந்திப்பை ஏற்படுத்த வேண்டிய நிலை இருக்கு. அவர் சட்டமன்ற உறுப்பினரா ஆயிட்டாரு. கட்சியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர், அதுவே ஒரு பெரிய அந்தஸ்து, அது மாற்று கருத்து இல்ல. அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த கட்சிக்குள்ள சேர வருகிற முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் படையெடுக்க தொடங்குற மற்ற கட்சிகளுக்கு போற மாதிரியான படையெடுப்பு இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? தினந்தோறும் வந்து கட்சி அலுவலகத்துல முக்கியமான மன்னர்கள் சந்திச்சு தொலைபேசியிலும் வந்து நிறைய சந்திப்புகள் நடக்குது, போன்ல பேசுறாங்க, அதெல்லாம் தான் இருக்கு. தலைவரும் பொதுச் செயலரும் அதை ஆலோசிச்சு முடிவெடுக்க ஒரு சூழ்நிலையில இருக்கு. உரிய முடிவுகள் வெளிவரும். லட்சிய ஜனநாயக கட்சியுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம விளம்பரத்துக்காக யாரையா சேர்க்கணும் அந்த மாதிரி ஒரு கட்சி அல்ல. மக்களுக்கு பணியாற்ற வேண்டும், இளைஞர்களுக்கு, விவசாய துறைக்கு, இதுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பொதுவாக சுருக்கமாக சொன்னா, மக்களுக்கு எந்த குறையும்லாம் நன்மையை செய்ய வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு தான் கட்சி வந்து செயல்பட்டு வருகிறது. இப்போ இந்தியா முழுவதும் பாத்தீங்கன்னா இளைஞர்கள் ஒரு பெரிய அளவிலான போராட்டம் நடத்துறாங்க. இந்த நீட் தேர்வு விவகாரம் விஷயங்கள் இருக்கு. இப்ப தலைநகர் டெல்லியில ஒரு போராட்டம், அதனுடைய தாக்கம் வந்து தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களும் எதிரொலிக்குது. இந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படும் போது இளைஞர்களினுடைய பக்கத்துல லட்சிய ஜனநாயகத்துடைய பங்களிப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? முதல்ல லட்சிய ஜனநாயக கட்சி வந்து உறுதுணையாக இருக்கும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப தமிழ்நாட்டுல கூட இன்னைக்கு நீட்டுக்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நேத்தும் நடந்துட்டு இருக்கு. அவருடைய அறிவுறுத்தல் பேர்ல மாநில உரிமைகளை காப்பாத்த அனைவரும் சேர்ந்து எங்களுக்குரிய அறிவுறுத்தலும் டெல்லியில இருந்து, அங்க வெளியூர்ல இருந்து எங்களுக்கு வழிகாட்டல் இருக்கு. பாண்டிச்சேரிக்குள்ள இருக்கிற ஒரு கட்சியா இருந்தது, இப்பதான் தமிழ்நாட்டை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கீங்க. ஆனா வந்து அவங்க தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாட்டுல பயணிக்கும் போதே, பொறுப்பாளர்கள் அறிவிச்சுட்டு இருக்கும் போதே நாங்க பல மக்களுக்கு சேவைகள் செய்து கொண்டு கொடுக்கிறோம். மருத்துவ முகாம் வச்சுட்டு இருக்கோம், வழக்கறிஞர் அணி வச்சுட்டு மக்களுடைய குறை தீர்க்கிறோம். இந்த மாதிரி வேற ஏதாவது பிரச்சனைகளை வந்து நாங்க பாக்குறோம். இப்ப கூட சமீபத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் வந்து காமராஜர் பிறந்த நாள் அன்னைக்கு விழா கொண்டாடி கல்விக்கான விஷயங்களை வச்சுட்டு புக்ஸ் அந்த குழந்தைங்களை வர வச்சு அவங்களுக்குரிய புத்தகங்கள், பேகு, ஸ்கூல் பேகு, முதியவர்களுக்கு எல்லாம் வந்து போடவே, அந்த மாதிரி நிகழ்ச்சிகள், அன்னதானங்கள், இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் இப்ப நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். அனைத்து மாவட்டங்களும், நான் சொல்றது சென்னை மட்டுமல்ல, இருக்கிற மாவட்டங்கள் எல்லாமே பொறுப்பாளர்கள் கட்சியை வளர்க்க, மக்களுக்கு என்னென்ன தொண்டு செய்ய வேண்டுமோ அது நடந்துதான் இருக்கு. அதனால தாவக விட எங்களுக்கு வந்து 10 மடங்கு அதிகமாக பொறுப்புகள் இருக்கிறது மக்கள் மீது. மக்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகள் பல இருக்கிறது. அதை நாங்கள் நிச்சயம் உறுதிப்படுத்தி செய்து கொண்டிருக்கிறோம். புதியவர்களுக்கான வரவேற்பு இருக்கிறது. ஒரு காலத்துல தாவேகா கட்சி துவங்கும் போது தேர்தல் நேரங்களில் தேர்தல் சந்திக்கும் போது கூட்டணிக்கு வாங்கன்னு விஜய் அழைத்தார். அப்பெல்லாம் பெரிய அளவுல யாரும் கூட்டணிக்கு வரல. இன்றைக்கு வெற்றிக்கும் ஆளுமைக்கும் வந்த பிறகு எல்லோரும் வரிந்து கட்டி கொண்டு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். எதிர் முகாந்தரத்துல கூட்டணியில வந்தவர்கள்லாம் இந்த கூடாரத்திற்குள் வந்து தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறாங்க. அப்படின்னும் போது ஒரு இளம் தலைவராக இருக்கக்கூடிய விஜயுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய, தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவருடைய அரசியல் பயண ஈர்ப்பு இப்படியான விஷயங்கள் இருக்கும்போது, ஒரு இளைய தலைமுறையை பாண்டிச்சேரியில இருந்து அரசியல் பயணத்தை கொண்டு வந்து தமிழகத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய திரு சார்லஸ் போன்றவர்கள் எல்லாம் இந்த நீரோட்டத்திற்குள்ள இணைவதற்கான சூழல் இருக்குமா? பொதுவாக விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சருக்கு முன்னாடி ஒரு பெரிய நடிகர். மக்களுடைய ஈர்ப்பே அதுதான். உங்களுக்கு எல்லாருடைய ஈர்ப்பு, அறிமுகமான முகம், எல்லாருக்கும் வந்து அந்த படத்துல ஊர்ன விஜய் என்றால் நம்மன்ற மாதிரி ஒரு இல்ல, அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இப்போ சார்லஸ் அவர்களே சமூக சேவை செய்யற மாதிரி அவங்களும் சமூக சேவை அப்பாற்பட்டு நடிகர். விஜய் வந்து நடிகர், ஒரு மிகப்பெரிய நடிகர், சாதாரண நடிகர் அல்ல. நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கிறவரு. நாளுக்கு நாள் அவர் கூடிய ரசிகர் மன்றம் அதிகம். கம்பேரிட்டிவ் எல்லாரும் விட விஜய் தான் நம்பர் 1. நெக்ஸ்ட் டு ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா விஜய் இளைஞர்களுக்கு அந்த அளவுல ஒரு ஸ்டாண்டர்டாயே ஒரு பெரிய, அதுவும் முக்கிய காரணம் தான் முதலமைச்சரானது. பட் இவரு எங்கள் தலைவரை பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய காலம் தான், எல்லாருக்கும் அறிமுகமாயி குறுகிய காலம் தான் ஆகுது. தலைவர் வந்து ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் அறிமுகமாகி மக்களிடையே குறுகிய காலம் ஆகுது. குறுகிய காலத்திலே எங்களுடைய பணிகள் அதிகம், மக்களுடைய சேவைகள் செய்து ரொம்ப அதிகம். அந்த முயற்சி உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயம் தான். ஏனென்றால் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார், கட்சி ஆரம்பிச்சு முதல் சந்திப்பிலே தேர்தலை சந்திக்கிறார். தலைவர் ஒன்னும் பல காலங்களா நடிச்சோ இல்ல இப்ப ஒரு விளம்பரமோ அப்படிலாம் எதுவும் கிடையாது. அவர் தனிப்பட்ட முறையில் சமூக இருந்தாரு, தன்னை ஜெயிச்சதுக்கூடிய வேலைகள், பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். சரி, எதிர்வரும் காலங்களில் தமிழகத்துல மிகப்பெரிய ஆளுமைக்குரிய கட்சியா உங்க கட்சி வரணும், உங்களுடைய செயல்பாடுகள் பெரிய அளவுல பேசப்படணும்ன்ற நினைக்கிறதுக்கு நீங்க ஏதாவது ஸ்பெசிபிக்கா சொல்ல விரும்புனீங்கன்னா உங்க லட்சிய ஜனநாயக கட்சியுடைய பார்வையில ஏதாவது சொல்ல வேண்டியதான் சொல்லலாம். லட்சிய ஜனநாயக கட்சிக்கு முதல்ல வந்து பாண்டிச்சேரியில துவங்கி தமிழ்நாட்டுல பெரிய லெவல்ல வந்து போயிட்டு இருக்கு. இதற்கு நான் சொல்ற மாதிரிதான், மிகப்பெரிய தமிழ்நாட்டுல வலிமையான ஒரு கட்சியாக, நம்பர் 1 கட்சியாக திராவிட கட்சிகள் அல்ல,
தாவேக்காவை விட முதல்ல லட்சிய ஜனநாயக கட்சி மக்களுடைய மனதிலும் சரி, மக்களுக்கு சேவை செய்வதிலும் சரி ஒரு அடையாளமாக இருக்கும். இது மக்கள் நிச்சயம் உணர்வார்கள். மக்கள் மற்ற கட்சிகளை விட லட்சிய ஜனநாயக கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என உறுதி. உங்களுடைய லட்சியங்கள், உங்களுடைய கனவுகள் எல்லாம் கைகூட வேண்டும், நல்லது நடக்கட்டும் என்பத பதிவோடு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம்.